வணக்கம். இந்தியாவின் பகைமை நாடுகளின் பட்டியலில் புதிய நாடுகள் சேர்க்கப்படும் இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. உலகிலேயே மிகவும் மேம்பட்டதும் வெகு சில நாடுகளுக்கே சொந்தமாக உள்ளதுமான ஒரு ஏவுகணையை இந்தியா சோதனை செய்ய தயாராகி கொண்டிருக்கிறது. இந்தியாவின் K5 ஏவுகணைதான் அந்த சோதனைக்காக தயாராகும் ஏவுகணை என்ற தகவல்கள் உள்ளன. K ஏவுகணை குடும்பம் என்பது அக்னி ஏவுகணை குடும்பம் போன்று மிக முக்கியமான ஒரு ஏவுகணை குடும்பமாகும். அந்த ஏவுகணை குடும்பத்தின் முதல் ஏவுகணை K-15 என அழைக்கப்படுகிறது. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து செலுத்தக்கூடிய இந்தியாவின் சொந்த தயாரிப்பு ஏவுகணையான இது சப்மரைன் லான்ச்டு பாலஸ்டிக் மிசைல் என்று அறியப்படுகிறது. 1500 கிலோமீட்டர் வரை தூரம் கடக்கக்கூடிய இந்த ஏவுகணையை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும். இந்த ஏவுகணை குடும்பத்தில் அடுத்ததாக இந்தியா தயாரித்து நடைமுறையில் பயன்பாட்டில் உள்ள ஒன்றாகும் K4 ஏவுகணை. அதுவும் ஒரு நீர்மூழ்கி கப்பலிலிருந்து செலுத்தப்படும் பாலஸ்டிக் ஏவுகணை தான். அதன் தாக்குதல் தூரம் 4000 கிலோமீட்டர் ஆகும். அதாவது சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் இந்த ஏவுகணையின் வீச்சுக்குள் வந்துவிடும். ஆசியாவின் பல நாடுகள் இந்த ஒரே ஏவுகணையின் வீச்சுக்குள் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கிருந்து 4000 கிலோமீட்டர் சுற்றளவில் தாக்குதல் நடத்த முடியும். அவ்வளவு மேம்பட்ட ஒரு ஏவுகணையாகும் இது. அதே குடும்பத்தில் சேர்ந்த மற்றொரு ஏவுகணையாகும் K5. அதிகாரப்பூர்வமாக அதன் தூரம் 6000 கிலோமீட்டர் என்று கூறப்படுகிறது. ஆனால் அக்னி 5 ஏவுகணையைப் போலவே இந்த ஏவுகணையும் 8000 கிலோமீட்டர் வரை தூரம் கடக்கக்கூடியதென்று கூறப்படுகிறது. இந்தியா சர்வதேச அளவில் தமது லோ புரோஃபைலை காப்பாற்றுவதன் ஒரு பகுதியாகவும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நட்பு நாடுகளுடனான போட்டியை தவிர்ப்பதற்காகவும் அக்னி 5 ஏவுகணையின் விஷயத்தில் கையாண்ட அதே உத்தியை இங்கும் கையாள்வதாகவும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆக இந்தியா இந்த ஏவுகணையை சோதிக்க தயாராகும் போது இந்தியாவின் பகைவர் நாடுகளின் பட்டியலில் புதிதாக வந்துள்ள துருக்கிக்கு கவலை ஏற்படுவது இயல்புதான். இந்தியாவில் இருந்தபடியே துருக்கியை தாக்கும் திறன் ஏற்கனவே உள்ளது. அதை நமது அக்னி 5 ஏவுகணையை பயன்படுத்தி நாம் எளிதாக செய்துவிட முடியும். ஏனெனில் அக்னி 5 ஏவுகணையின் தூரம் 5500 முதல் 8000 கிலோமீட்டர் வரையாகும். ஆனால் துருக்கியால் ஒருபோதும் துருக்கியில் இருந்தபடியே இந்தியாவை தாக்க முடியாது. அவர்களிடம் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய ஏவுகணைகள் மட்டுமே உள்ளன. அதில் தான் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இந்தியா ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாடாகும். இந்தியாவின் அக்னி ஏவுகணைகளுக்கு அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் உள்ளது. இந்தியாவின் அக்னி 4 போன்ற ஏவுகணைகளை கூட போதுமான வீச்சை கொண்டுள்ளன. ஆயினும் அக்னி 5 துருக்கியின் எந்த பகுதியையும் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாகும். தற்போது இந்தியாவிற்கும் துருக்கிக்கும் இடையே 4000 முதல் 5000 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ஆகையால் அக்னி 5 பயன்படுத்தி துருக்கியை நாம் எளிதாக தாக்க முடியும். அந்த பட்டியலில் இப்போது இந்தியாவின் K5 ஏவுகணையும் சேர்கிறது. K5 ஏவுகணையின் தூரம் 6000 முதல் 8000 கிலோமீட்டர் வரை என்று வைத்துக் கொண்டால் துருக்கியை தாக்குவதற்கு பயன்படுத்த முடிந்த ஒரு ஏவுகணையாகும் அது. அதாவது இந்த ஏவுகணையும் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். அதோடு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து செலுத்தப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை என்பதால் இதை தடுக்க எந்த நாட்டினாலும் முடியாது. இத்தகைய ஏவுகணைகளை தடுப்பதென்பது ஏறக்குறைய சாத்தியமற்றதாகும். நிலத்திலிருந்து செலுத்தும் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களின் வரிசையில் தான் இந்த ஏவுகணையும் வருகிறது. காரணம் 5500 கிலோமீட்டருக்கு மேல் தூரம் கொண்ட அனைத்து ஏவுகணைகளும் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களாகும். அந்த நிலையில் K5 என்பதும் ஒரு கண்டம்தாவு பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். இதே குடும்பத்தில் K6 ஏவுகணை திட்டமும் உள்ளது. அது தோராயமாக 12000 கிலோமீட்டர் வரை தூரம் செல்லக்கூடிய ஒரு ஏவுகணையாக இருக்கும். ஆனால் அது குறித்த எந்த தகவல்களும் தெளிவாக வெளியில் தெரியவில்லை. அது இந்தியா மிகவும் ரகசியமாக தயாரிக்கும் ஒரு ஏவுகணையாகும். இந்தியாவின் அக்னி 6 ஏவுகணை பற்றி யாருக்காவது தெரியுமா? சூர்யா ஏவுகணை பற்றி தெரியுமா? இந்தியா மிகவும் ரகசியமாக வைத்திருக்கும் பல விஷயங்களில் அக்னி 6, சூர்யா போன்ற ஏவுகணைகளும் அடங்கும். அந்த K5 ஏவுகணையைத்தான் இப்போது இந்தியா சோதனை செய்ய போகிறது என்ற செய்திகள் வருகின்றன. அது துருக்கியின் இதய துடிப்பை அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியா K5 சோதிக்க தயாராகும் போது துருக்கிக்கு நன்றாக தெரியும் இந்தியா நேரடியாக துருக்கியை தாக்கப் போவதில்லை என்று. ஏனெனில் துருக்கியின் மிகப்பெரிய அனுகூலம் அது ஒரு நேட்டோ உறுப்பு நாடு என்பதாகும். நேட்டோ உறுப்பினரான ஒரு நாட்டை அவர்களது நாட்டிற்குள் நுழைந்து நாம் தாக்கினால் நேட்டோ அங்கத்துவ நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக தாக்குதல் நடத்த கட்டாயப்படுத்தப்படும். அதில் அமெரிக்கா உள்ளது, பிரிட்டன் உள்ளது, ஜெர்மனி உள்ளது, பிரான்ஸ் உள்ளது,
அவ்வாறு நமது பல நட்பு நாடுகள் அந்த கூட்டமைப்பில் உள்ளன. அதனால் இந்த சூழ்நிலையில் இந்தியா முதலில் நுழைந்து ஒருபோதும் துருக்கியை தாக்காது. துருக்கி எந்த வகையிலாவது நேரடியாக இந்தியாவை தாக்க துணிவு காட்டினால் இந்தியா பதிலடி கொடுக்க தயாராக இருக்கும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. ஆனால் துருக்கியும் இந்தியாவை தாக்கும் துணிவை காட்டாது. குறிப்பாக இந்தியாவிற்கு துருக்கியை தாக்குவதற்காக அங்கே செல்ல வேண்டிய அவசியமில்லை என்ற நிலையில் துருக்கி அப்படி ஒரு விஷ பரீட்சைக்கு துணியாது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி எல்லைகள் இல்லை. ஆனால் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கிக் கொண்டனர். அதேபோல இந்தியாவிற்கும் துருக்கிக்கும் இடையே நேரடி எல்லை இல்லை. ஆனால் நம்மால் இந்தியாவில் இருந்தபடியே துருக்கியை தாக்க முடியும். அதே நேரம் துருக்கியால் இன்றைய நிலையில் அவர்களது நாட்டில் இருந்தபடியே நம்மை தாக்க முடியாது. துருக்கி ட்ரோன்கள், போர் விமானங்களை எல்லாம் தயாரிக்கிறது. ஆனால் அவற்றை பயன்படுத்தி இந்தியாவை தாக்குவது எளிதான விஷயம் அல்ல. எனவே இந்தியா தமது இராணுவ சக்தியை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் ஜிடிபி 10 டிரில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் நேரத்தில் மட்டுமே இந்தியா 12,000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை சோதனை செய்யும் வாய்ப்புள்ளது. அதுவரை இந்தியா அக்னி-6 மற்றும் K-6 போன்றவற்றை சோதிக்கவோ அப்படியே சோதித்தாலும் அதை வெளிப்படுத்தவோ வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான். என்னவானாலும் இப்போது இந்தியா சோதிக்கவுள்ள ஏவுகணை மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை என்பதில் மாற்று கருத்தில்லை. இது மிகவும் முக்கியமான மற்றும் சிக்கலான ஒரு தொழில்நுட்பமாகும். ஏனெனில் நீர்மூழ்கி கப்பலின் உள்ளே இருந்துதான் இந்த ஏவுகணை புறப்பட்டு வருகிறது. மிகவும் தாழ்வாக பறந்து சென்று தாக்குதல் நடத்தவும் உயரே பறக்கவும் செய்யக்கூடிய பல வகையான ஏவுகணைகள் SLBM-இல் உருவாக்கப்படுகின்றன. SLBM என்பது மிகவும் மேம்பட்ட ஒரு இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ஆகும். ஏனெனில் நிலத்திலிருந்து செலுத்துவதை விட மிகவும் சிக்கலான தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது இந்த ஏவுகணையை உருவாக்கவும் பயன்படுத்தவும். அதனால்தான் எல்லா நாடுகளாலும் இதை தயாரிக்க முடிவதில்லை. வடகொரியாவிடம் கூட SLBM இல்லை. அவர்களிடம் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் உள்ளன. ஆனால் SLBM என்பது சாதாரண ICBM-ஐ விட மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இருந்தால் மட்டுமே தயாரிக்க முடிந்த ஒன்றாகும். விரைவில் இந்தியா அந்த ஏவுகணையின் K5 என்று பெயரிடப்பட்ட ஏவுகணையை சோதிக்க உள்ளதாக அறிய முடிகிறது. அது இன்றைய புவிசார் அரசியல் நிலையில் யாருக்கோவான இந்தியாவின் எச்சரிக்கையாக நிச்சயம் அமையும். ஜெய் ஹிந்த்.